காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய். ஆண்டவர் சீசர்களெல்லாம் ஒரு படகுல ஏற்றி அவங்கள கொண்டு அக்கறைக்கு போக சொல்லிட்டு அவர் மலை மேலே ஏறி ஜெபிக்க போகிறார். ஆனால் 4ஆம் ஜாமத்தில் அந்த இரவு சொல்லப்போனால் அது ஒரு விடிகிற இரவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இரவில் ஒரு புயல் காற்று அந்த பேழை மூழ்கிற படகு மூழ்கிற நிலைமைக்கு போகிறது. எல்லாரும் கூக்குரலிடுறாங்க, ஐயோ நம்ம மூழ்கி நம்மளுடைய ஜீவன் போயிருமோ அப்படின்னு சீசர்கள்லாம் கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த இடத்துல கடலில் நடந்து வருகிறார். பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்கிறார். அப்போது இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவரே உமக்கு நீர் உத்தரவு கொடுத்தா நீர் நிற்கிற இடத்துக்கு நான் வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போது நீ வான்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். யாரை? பேதுருவை பார்த்து. ஆனாலும் அவன் வரும்போது அந்த இடத்துல சிறு விசுவாசத்தை இழக்கிறான். அதாவது வாசிக்கிறோம், உடனே காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அவன் காற்று அடித்த உடனே நம்ம விழுந்துருவோமோ, நம்ம மூழ்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் பயந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படிங்கிறான். ரட்சியும்னா ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் ஜீவனை காப்பாற்றும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த வார்த்தையை பாருங்கள். சில நேரங்களில் நம்ம குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், நம்ம வெளியே நம்ம மற்றவர்களாலையும் ஒரு சிறு புயல் காற்றுன்னு அடித்த உடனே நம்ம மூழ்கிடுவோம். இதில் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடுவோம், வெட்கப்பட்டு போயிடுவோம், நம்ம தொழில் முடங்கி போயிடும், நம்ம குடும்ப வாழ்க்கை முடங்கி போயிடும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது முடங்கி போயிடும்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். இந்த வார்த்தை பெரிய ஒரு வார்த்தை. என்னன்னா, ஏன் சந்தேகப்பட்டாய். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கிடணும். ஆண்டவரை ஒரு நாள் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இந்த காரியத்தில் நான் என்னுடைய குடும்பம் வெட்கப்பட்டு போயிருமோ, நான் தலை குனிந்து போயிருவோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் முழு இருதயத்தோடு வைக்கிற விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.